ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிகினர்ஸ்லாம் வந்து செயின் ஸ்டிச் போடும் போது கிளாத்லாம் ரொம்ப சுருக்கம் விழுது அப்படின்றாங்க. அந்த சுருக்கத்தெலாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ பிகினர்ஸ்லாம் போடும் போது இந்த மாதிரி தான் போடுவீங்க. லைனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இழுத்து போட்டிங்க அப்படின்னா தெரியாது. இதே நீங்கள் வளைவுலலாம் இழுத்து போடும்போது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு துணி வந்து நடுவில் சுருங்கும். பாருங்கள், வளைவெல்லாம் போடும்போது கிளாத் வந்து சுருக்க விழும். அடுத்தது வந்து ஹோல் வந்து ரொம்ப பாருங்கள் பெருசாக வந்து விடும். நீங்கள் வந்து நீடியில் ஆழமாக விட்டு போட்டிங்க அப்படின்னா ஹோல் விழும். அது வந்து ஃப்ரேமை எடுத்ததுமே வந்து சரியாயிரும். ஆனால் இந்த மாதிரி ஹோல் வந்து உங்களுக்கு ஃப்ரேமை வந்து வெளியில் எடுத்ததுமே வந்து சரியாகாது. துணி அதுக்கு பதிலாக துணியும் சுருக்கம் விழும். நீங்கள் ஃப்ரேமை வெளியில் எடுத்தாலுமே அந்த ஹோல் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் இதை வந்து ஆரம்பத்துலேயே செய்யலை அப்படின்னா மற்ற ஸ்டிச்லாம் எதுவுமே வந்து சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு போடுறதுக்கு சரியாக வராது. நிறைய பேர் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கு சரியாக எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு காரணம். இதை வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் வந்து நல்லா ஈஸியாக வந்து போடுறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து த்ரெட்டை ரொம்ப இழுத்துடக்கூடாது. த்ரெட்டை ரொம்ப லூஸாக வச்சு தான் போடணும். ரொம்ப இழுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், நான் வளைவெல்லாம் போடும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஹோல் வந்து உங்களுக்கு தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் வந்து ஹோல் வந்து நல்ல பெருசாக தெரியும். அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயுமே ஹோல் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நல்லா வளைக்கும் போதெல்லாம் பாருங்கள், நான் த்ரெட்டை வந்து லூஸாக வச்சு போடுறதுனால தான் அந்த ஹோல் வந்து எனக்கு தெரியல. நீங்கள் நீடிலையும் வந்து கவனித்து பாருங்கள். நான் நல்லா ஆழமாக தான் நீடியில் விடுறேன். பாருங்கள், நீடியில் நான் இந்த அளவுக்கு வந்து ஆழமாக விடுறேன். இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த வளைக்கும் போது ஹோல் விழலை. நீங்கள் வந்து நீடியில் ஆழமாக விடுறதுனால வந்து ஹோல் வந்து பெருசாக வராது. இந்த மாதிரி நீங்கள் இழுத்து போடுறதுனால தான் வந்து உங்களுக்கு ஹோல் வந்து பெருசாகும். துணியும் வந்து சுருங்கும். உங்களுக்கு ஸ்டிச்சும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. பாருங்கள், இப்போ அதே வந்து நான் ஒரு லைன்லேயே இழுத்து போடுறேன். பாருங்கள், செயினை ரொம்ப த்ரெட்டை வந்து இழுத்து ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து போடும்போது லைனில் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரேமை எடுத்ததும் வந்து அந்த லைனே வந்து உங்களுக்கு சுருக்கமாக தெரியும். பிகினர்ஸ்லாம் ஒரு லைனில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வளைவுலாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஹோல் வந்து ரொம்ப விழுறதும் இல்லாததும். அதனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பிகினர்ஸ்லாம் கற்றுக்க முடியும். இப்போ ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்து வட்டி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இழுத்து போட்ட ஸ்டிச் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இந்த ஸ்டிச் பாருங்கள், நம்ம லூஸாக வந்து த்ரெட்டை வச்சு போட்ட ஸ்டிச் வந்து சுருக்கம் இல்லாத நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் போட்டது. ஆரம்பத்தில் வந்து அவங்க செயின் ஸ்டிச் இந்த மாதிரி தான் இழுத்து போட்டாங்க. பாருங்கள், பழகுனதுமே வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் பழகும் போது லைனில் அவங்களுக்கு நல்லா வந்தது. அப்புறமா ஒரு டிசைனில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் போட சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஹோலாக வந்தது. ஹோல் பார்த்திங்களா, வளைக்கும் போது வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுது. அந்த மாதிரி அப்புறம் ஜிக்ஸாக் ஸ்டிச்லாம் போட சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல் வந்து ரொம்ப தெரிஞ்சுது. அப்புறம் தான் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி லூஸாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கே பாருங்கள் மயிலில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நீட்டாக வரும். சில்க் த்ரெட்லேயும் வந்து உங்களுக்கு எல்லா டிசைனும் வந்து போடுறதுக்கு அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அடுத்தது. அதனால் பேசிக் செயின் வந்து எப்படி போடணும் அப்படின்னு வந்து நல்லா தெளிவாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டிச் வந்து பழகுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா டிப்ஸும் உங்களால் வந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.